வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் அனலாக் பட்டர்வர்த் ஃபில்டர் கான்செப்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். டிசைன் an analog butterworth filter that has minus 2 dB passband attenuation at a frequency of 20 radian per second and at least minus 10 dB stop band attenuation at 30 radian per second. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பாஸ் பேண்ட் அட்டெனுயேஷன், ஸ்டாப் பேண்ட் அட்டெனுயேஷன் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ். ஓகே, ஸோ என்ன டிசைன் பண்ண போகிறோம்? அனலாக் பட்டர்வர்த் ஃபில்டர். ஓகே, ஃபார் த கிவன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டா தான் எழுதிக்கிறோம். பாஸ் பேண்ட் அட்டெனுயேஷனோட வேல்யூ என்ன? 2 dB. ஸோ ஆல்ஃபா பி இஸ் ஈக்குவல் டு 2 dB at a frequency omega p is equal to 20 radian per second. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பேண்ட் அட்டெனுயேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? minus 10 dB and its frequency is stop band frequency 30 radian per second. So actually இங்க கொடுத்திருக்கிற value வந்து minus 2 dB for pass band attenuation, minus 10 dB for minus 10 dB for stop band attenuation. கரெக்டா? ஸோ இங்கே நம்ம only the magnitude value மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம், not that minus sign. புரியுதா? எதுக்காக இங்கே ப்ளஸ் எடுத்துருக்கோன்றது? we are considering only the magnitude value. Okay, so by using this 4 parameters we are going to design analog butterworth filter. So first step என்னன்னா find the order of the filter. So order of the filter க்கு formula என்ன? capital N is greater than or equal to log of square root of 10 power 0.1 alpha s minus 1 divided by 10 power 0.1 alpha p minus 1 the whole divided by log of omega s by omega p. So formula எழுதுனதுக்கு அப்புறமா next stepல அதோட values இங்க substitute பண்றோம். So இங்க alpha s ஓட value என்ன? 10. alpha p ஓட value என்ன? 2. So அதே மாதிரி omega s ஓட value 30, omega p ஓட value 20. So இந்த value substitute பண்ணிட்டு we can simplify this term. So step by step பண்ணுங்க. ஓகேவா? அப்பனாதான் error வராது. இங்க 10 power 0.1 multiplied with 10. So 0.1 into 10 we can get 10 power 1. So 10 power 1 is 10. அதே மாதிரி இங்க denominatorல 0.1 multiplied with 2 we can get 10 power 0.2 minus 1. In this denominator we can get log of 3 by 2. இது புரியுதா எல்லாருக்கும்? So 10 minus 1 9 கிடைக்கும். 10 power 0.2 minus 1. இங்கே சில சமயம் உங்களுக்கு டவுட் வரலாம். 10 பவர் 0.2 சிம்பிளாக கால்குலேட்டர் எடுத்து 10 ஓகே தென் பவர் 0.2 இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் அ வேல்யூ minus 1. We can get the answer as what's the answer? 0.58489. So we can simply take that value as 0.585. புரியுதா உங்களுக்கு? ஸோ கால்குலேட்டர் ப்ராப்பராக யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிங்கன்னா you can get that proper answer. ஓகே, ஸோ இப்போ லாக் ஆஃப் ஸ்கொயர் ரூட்குள்ளே என்ன இருக்குது? 9 by 0.585. ஸோ இந்த ரேஷியோ எடுத்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா we can get that value as 3.922. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டினாமினேட்டரில் என்ன எடுக்க போகிறோம்? லாக் ஆஃப் 1.5ஓட வேல்யூ எடுக்க போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 0.1761. அதே மாதிரி நியூமரேட்டரில் லாக் ஆஃப் 3.922ஓட வேல்யூ என்ன? 0.5935. ஸோ இதை நம்ம simplify பண்ணோன்னா we can get that value as capital N, that is order is greater than or equal to 3.37. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஆர்டர் என்ன கிடச்சிருச்சு? 3.37. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? ரவுண்ட் ஆஃப் த கிவன் ஆர்டர் வேல்யூ டு த நெக்ஸ்ட் ஹையர் இன்டீஜர். ஸோ என்ன ஆர்டர் இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் n is greater than or equal to 3.37. அந்த வேல்யூவை இப்போ என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் ஹையர் இன்டீஜருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ 3.37ஓட நெக்ஸ்ட் ஹையர் இன்டீஜர் என்ன? 4. ஸோ இங்கே ஆர்டரோட வேல்யூ என்ன? n is equal to 4. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபார் திஸ் ஆர்டர் n is equal to 4. ஸோ ஹியர் we can consider the cutoff frequency is equal to 1. ஸோ இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப்பில் ஒமேகா சியோட வேல்யூவை 1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஃபார் த கிவன் ஆர்டருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எதில் எழுதுகிறோன்னா லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் எழுத போகிறோம். h of s is equal to what? Numerator polynomial divided by denominator polynomial. Okay, for this denominator polynomial we can directly write that polynomial value.
for the respective order n. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த டிஎஸோட வேல்யூ எங்கேருந்து வந்தது அப்படின்னா நம்ம இந்த ப்ரீவியஸ் லெக்சர் வீடியோவில் ஸ்டெப்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு ஆர்டருக்கும் அதோட ரெஸ்பெக்டிவ் டினாமினேட்டர் வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப் டு n is equal to 5 வரைக்கும் இருக்கிற டினாமினேட்டர் பாலினாமியல் வேல்யூஸ் வந்து கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸோ ப்ரீவியஸ் லெக்சர் வீடியோவில் ஸ்டெப்ஸை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஃபார் திஸ் n is equal to 4, the denominator polynomial value is what? Squared plus 0.76537s plus 1 multiplied with s squared plus 1.8477s plus 1. So this is the value. Directly நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 5 ஆர்டர்ஸ்க்கும் உள்ள டினாமினேட்டர் பாலினாமியலை கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, in the next step we are going to calculate the cutoff frequency for the given specification. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா நம்மளோட அனலாக் பட்டர்வர்த் ஃபில்டருக்கு வேண்டிய கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? ஒமேகா சி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பி டிவைடட் பை 10 பவர் 0.1 ஆல்ஃபா பி மைனஸ் 1 த ஹோல் பவர் 1/2n ஆர் ஒமேகா எஸ் பை 10 பவர் 0.1 ஆல்ஃபா எஸ் மைனஸ் 1 த ஹோல் பவர் 2n. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலானாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் we have used this formula. ஸோ ஒமேகா பியோட வேல்யூ என்ன? 20. இங்கே 10 பவர் 0.1 ஆல்ஃபா பியோட வேல்யூ என்ன? 2. கரெக்டா? ஸோ 0.1 into 2 0.2 minus 1 the whole power 1/2 into 4. என்னோட வேல்யூ என்ன? 4. ஸோ 1/8. ஓகே, ஸோ 10 பவர் 0.2 minus 1 the whole power 1/8. It's very simple by using this calculator. We can take the calculator. As I told you, first we can take 10 power, okay, 0.2, that is equal to 1.58489, okay, then minus 1, that is equal to 0.58489. புரியுதா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? the whole power 1/8. So for that we can take this answer, the whole power within bracket 1 divided by 8 close the bracket, that is equal to 0.935. So we can take that value like this, 0.935. இது புரியுதா எல்லாருக்கும்? the whole power என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூக்கு என்ன பண்ணுறோம்? whole power இங்கே போடுறோம். 585 the whole power within bracket 1/8 in a calculator to get this value 0.935. okay, so 20 in the numerator divided by 0.935, that is equal to 21.39. that is the cutoff frequency value. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா final step, that is the transfer function for this analog Butterworth filter. that is the last step. நம்ம என்ன டிசைன் பண்ணுறோம்? analog Butterworth filter தான் டிசைன் பண்ணுறோம். for this analog Butterworth filter நம்ம இதுக்கு முன்னாடி ஃபைண்ட் அவுட் பண்ண ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கிற எஸ்ஸை வந்து டிவைடட் பை கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபைனலி த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கேன் பி அப்டைன்ட் பை சப்ஸ்டியூட்டிங் s is equal to s by omega c in given h of s. புரியுதா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப்பில் என்ன வேல்யூ எடுத்திருந்தோமோ அந்த வேல்யூ இங்கே எடுத்துக்கிறோம். h of s is equal to 1 divided by s square plus 0.76537s plus 1 into s square plus 1.8477s plus 1. கரெக்டா? ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு டவுட் வரலாம். இங்கே h of s நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் எடுக்கும்போது நியூமரேட்டரோட பாலினாமியல் வந்து எப்போவுமே ஒன்றுன்னு தான் இருக்கும். புரியுதா? டினாமினேட்டரோட பாலினாமியல் தான் போல்ஸோட லொக்கேஷனை பொறுத்து வேரி ஆகும். இந்த போல்ஸோட லொக்கேஷனும் எதை பொறுத்து இருக்கும்னா த ஆர்டர் என்னை பொறுத்து இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு இந்த டினாமினேட்டர் பாலினாமியலோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸுக்கு ப்ரீவியஸ் லெக்சர் வீடியோவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அனலாக் பட்டர்வர்த் ஃபில்டரோட ரெஸ்பான்ஸ் எடுக்கிறோம். பை ரீப்ளேசிங் this s with that value s by 21/9. ஸோ இந்த ரெஸ்பான்ஸில் எங்கெல்லாம் எஸ் இருக்கோ ஸோ எல்லா எஸ் இருக்கிற இடத்துலையும் இப்போ என்ன பண்ண போகிறோம்? we are going to replace with that value s by 21.39. ஸோ ha of s is equal to 1 by s square என்னவாயிருச்சு? s by 21.39 the whole square plus 0.76537 into s வந்து s by 1.39 plus 1 multiplied with s by 21.39 the whole square plus 1.8477 into s by 21.39 plus 1. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். அதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹியர் we can take the square value of this 21.399. ஸோ s squared by 457.532 plus
here we can take this value 1 by 21.39 ஓட value என்னன்னா 0.0358. here it is yes, it is not 5. புரியுதா? so இது வந்து s plus 1. so அதே மாதிரி இங்க s squared by 457.532 plus here we can simply divide these two values, then we can get 0.08638 yes plus 1. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த கீழே இருக்கிற வேல்யூவை நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஓகே, எல்சிஎம் எடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? we can get that value like this s squared, this value is multiplied with this one, so we can get 16.394 yes plus இந்த வேல்யூவால் 1 மல்டிப்ளை பண்ணோம்னா the same, the whole divided by this value. அதே மாதிரி இங்கே செகண்ட் என்ன பண்ணுறோம்? இதை எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் s squared plus 0.06838 is multiplied with this value. We can get 39.5216 here s plus 1 into this value the same. The whole divided by this value. We can take this value as a common. So இது எப்படி இருக்குன்னா denominator of denominator. Denominator of denominator na it becomes numerator. புரியுதா? So we can take that value to the numerator and then we can get the answer as multiplication of these two values, that is 209,335.53. புரியுதா? divided by the denominator as such. This is the final answer.